உங்க விஜய் எங்க விஜய் தளபதி வரவா உங்க விஜய் எங்க விஜய் தளபதி வரவா. ஸ்டாலின் வளரட்டும் தமிழ்நாடு வளரட்டும், ஸ்டாலின் வளரட்டும் தமிழ்நாடு வளரட்டும். பாட்டு பாடுறான் பாரு பாட்டு. ஏண்டா உனக்குலாம் அறிவே கிடையாதா? எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, நான் பாடுறேன். உனக்கு என்னடி சர? அப்போ எனக்கும் இந்த பாட்டு தான் பிடிக்கும். அறிவு கட்ட முட்டாளுகளுக்குலாம் இந்த பாட்டு தான் பிடிக்கும். நம்ம எப்பவுமே அண்ணன் தளபதி தளபதி விஜய் தான். போடி விஜயம்ல விஜய் எப்பவும் நாங்க தான். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி. வாயோடிச்சு ஒழுங்கா இருந்துக்க. பொடி தற்குறி ஆள பாரு. ஆத்தி என்னடி இது, என்ன நடக்குதுங்க? ஏமா பாருமா இவ ரெண்டு பேரையும் வேணும்னே வம்பிழுக்கிறவ. ஆமா பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு முடியும் உங்களுக்கு? மணி 5 தாண்டி 5:30 ஆக போகுது. இவ்வளவு நேரம் என்ன பண்ணுங்க? பிள்ளைவ இப்ப ஒரு அப்ப ஒரு என்ன சேதாச்சுன்னு வயிற்றுல புள்ளைய கரைச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வாசலுக்கு குட்டிப்பட்ட பூனையாட்ட நடந்துகிட்டு கிடக்குறேன். நீங்க என்னன்னா இங்க அடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. தெரு முழுக்க அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்தீங்களா என்ன? ஆமா பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்ச சண்டை இங்க வாசல் வரைக்கும் முட்டவே இல்ல. 2 நாய்களும் இப்படிதான் அடிச்சு மாஞ்சுக்கிட்டு வந்துச்சுங்க. ஐயோ 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 ஐயோ. அம்மா நீ சொல்ல, நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவ? அம்மா நீ விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிவிட்டேன். ஏய் அது சொல்றதுக்கு நீ யாரு? வாவலி பாருடி. அம்மா அப்புறம் அப்பா கிட்ட உடனே மாட்டி கொடுத்துரும் பாத்துக்கம்மா. ஏண்டி உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? ஓட்டுங்கிற வார்த்தைக்கு சின்ன ஓவரமா பெரிய ஓவரமானு தெரியுமா? முதல்ல ஐஸ் கமிட்டின பேச்சு பேசுறது பள்ளிக்கூடத்துல வார்த்தை இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேனே. கேளுமா உன் மாவுல நாக்க பட்டுக்கிற மாதிரி கேளுமா. இப்ப மாதிரி விஜய் அண்ணன் விஜய் மாமா விஜய் மச்சானே எந்நேரமும் விஜய பத்தி பேசிக்கிட்டு கை கால எல்லாம் டிவிக்க எழுதி வச்சுக்கிட்டு எந்நேரமத்துல விஜய் கொடிய வரிஞ்சுக்கிட்டு கிடக்கா. மூத்தோல என்னடி சொல்றான் அவன்? அவன் கிடக்குறான் விடுமா. வயிறு பசிக்குமா. என்ன சோறாக்கணும், என்ன குழம்பு வச்சு தொட்டுக்க எதுவும் செஞ்சியா? முட்டை அவிச்சியா? வாடி வா. எல்லாம் வாய்க்கு வக்கனையா வடிச்சு கொட்டி வச்சிருப்பேன். அந்த மூக்க மட்டும் தின்னுட்டு போலாம் வாடி. சோத்து மாடு எந்நேரமும் சின்ன பொண்ணு மாதிரி சோறுன்னு அலையிறா. ஏய் சின்னவள அது என்னடி தலையில டேபிள்? நல்லா கேளு, உன் அவளோட லட்சணத்தை நல்லா கேளு. பள்ளியோடத்துல இருந்து திருட்டிக்கிட்டு வந்திருக்கா திருட்டு குட்டி. யாத்தே என்னடி இது? எரும மாடு விளக்கமாத்த கெடுத்தா என்ன சொல்றா இவ? ஒரே உண்மை சொல்ல ஏது? அம்மா அவ கிடக்காமா. ஸ்கூலு இனி 1 மாசத்துக்கு லீவு. அப்பம்ப பள்ளிக்கூடம் ஞாபகம் வரும் இல்லையா? அதான் நான் உட்காந்து சேர அப்படியே கையோட தூக்கிட்டு வந்துட்டேன். ஸ்கூல் ஞாபகம் வரப்பெல்லாம் இதுல உட்காந்துக்கலாம் இல்லையா? ஆத்தி பள்ளிக்கூடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? ஏண்டி வாத்தியார் உனே வாட்டி எதுவும் சொல்லல? அவளுக்கு தெரிஞ்சாதானே, தெரியாம சுட்டுட்டு வந்துட்டமா. ஐயோ 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 உங்களை நான் என்ன நல்ல பிள்ளை நினைச்சனே. அடி ஆத்தியா திருட்டு பிள்ளைய பெத்து வச்சிருக்கனே. உன்னைய வா வீட்டுல நெருப்பு பழுக்கப்பட்ட இழுக்கல. நான் உனக்கு ஆத்தா கிடையாதுடி. பாவண்டி ஒருத்தர் மூஞ்சு மாறி பாரு. ஏமா நான் சும்மா தான் எடுத்துட்டு வந்தேன். கொண்டு திரும்பி பள்ளிக்கூடத்துல வச்சுட்டு வரேன். இப்ப போய் முதல்ல அதை வைக்கிறியா இல்லையான்னு பாத்துக்க. வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு வைக்கிற கச்சேரி. தெருவுல நின்று எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை இந்தா கடைக்கு போய் 5 முட்டை வாங்கிட்டு வா. என்னது முட்டை வாங்கணுமா? ஓஹோ என்னைய பார்த்தாதான் உங்களுக்கு மூளை வெட்ட முட்டா பய மாதிரி தெரியுதா? ஏன் இந்த 2 நிக்குதுவல இதுங்களை வாங்கிட்டு வர சொல்லுது வேண்டியதானே? ஏண்டா அக்காளுங்களை பத்தி இப்படியாடா பேசுவாங்க? எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அவைய ஆய புட்டி அப்படியே வருது. ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது. முட்டை வாங்க போனாத்தான் சோறு உனக்கு புரியுதா? ஏமா நீ இப்படியெல்லாம் சொல்லுவான்னு எனக்கு தெரிய முடியே. இங்க பாரு, இன்னையிலேருந்து எண்ணி 30 நாள் என்னைய கடைக்கு போ, கருவேப்பிலை வாங்கு, காய்கறி வாங்கு, இந்த வசந்தி வீட்டுக்கு போய் வத்த குழம்பு வாங்குன்னு எதுவும் வேலை செய்ய சொன்ன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நானும் உயரம் வளரல, அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுறத பாரு. நீ கடைக்கு போலனா வேற யாரை போய் சொல்றது? வயசு பிள்ளையிலே அனுப்ப முடியும்? இந்த வீட்டுல வந்து வேலை வச்சு செஞ்சாதான் ஜோர் வத்துக்க. இனி நாங்க வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். நீ என்ன வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சாதான் ஜோருங்கிற? நானே என் ஃப்ரெண்டோலாம் முடிவு பண்ணிட்டோம். இன்னையில இருந்து 30 நாள் ஏவானும் யார் வீட்டுக்கும் போறதா இல்ல. இல்ல அப்ப சோத்துக்கு என்னடா பண்ணுவேன்? இனிமே நாங்களாம் பயிலெல்லாம் சேர்ந்து சோறாக்கி தின்னு போறோம். ராத்திரி தூங்குறதுக்கு இந்த நம்ம தெருவுக்கு மத்தியில புளியமரம் இருக்கு பத்தில அங்க படுத்து தூங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என் துணிமணியை மட்டும் கொடுங்க. ஓ புளிய மரத்தை அடிக்கல, புஷ்பெல்லாம் தான் மாட்டிக்கல, அப்படிதானே? தூங்குவடா தூங்குவேன். பேசுற நாக்குல இழுத்து வச்சு சூடுபட்டா நீ என்ன பண்ணுவன்னு அப்ப தெரியும். இந்த வயசுல பேசுற பேச்ச பாரு. இதுல ஒண்ணு உருப்படுறதுக்கு உண்டான வேலையை காணும். எல்லாம் தருதலே தான் சுத்திட்டு நிக்க போது பாத்துக்க. ஐயோ ஊருக்குள்ள பாத்தாங்கன்னா புள்ள வளர்க்குற லட்சணத்தை பாரு. என்ன தண்டு புள்ளனா இவ்வளவு பெத்து விட்டு வளர்த்தானு தெரியலையேன்னு என்னை தானே கேளம் பண்ணுவாளுவேன். அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. நீ அப்பப்ப என்ன சொல்லுவ? அடுத்தவங்க பெச்செல்லாம் காலை வாங்கணும்னு சொல்லுவியே இல்லையா? நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்கணும். அடுத்தவங்களுக்காக என்னைக்கு வாழக்கூடாது. சாரி மிஸ்ஸஸ் ராணி, லீவு முடிஞ்சு அடுத்த பள்ளிக்கூடம் திறக்கிற வரையும் நானும் உங்க வீட்டு பக்கம் வரமாட்டேன்.
நீங்களும் என்னைய தேடி வரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏலே ஏலே சுபினே. அம்மா என்னம்மா அவன் இந்த பேச்சு பேசுறான்? இதுவே நாங்க பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பியா? எப்படிமா எப்படிமா அவன் இவ்வளவு பேசியும் அவனை அடிக்கணும் உனக்கு மனசே வரலையா? ஆம்பளை பிள்ளை மேல அவ்வளவு பாசம் அது எப்படி இல்லாம இருக்கும்? என்னைக்கா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை தானே சோறு போடும்னு ஊர்ல உள்ளவங்கெல்லாம் ஊட்டி ஊட்டி தேனும் பாலும் கொடுத்து வளர்க்குறாங்க. ஏய் நம்ம அம்மா அப்படிலாம் கிடையாதுடி. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பூனை தெரிஞ்சா டப்புன்னு அடிக்கிறாளே நம்ம அம்மா. ஆமாடி, அம்மா இப்ப இருக்கிற முக வாட்டத்தை பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு அம்மா அவனை அடிச்சு அவன் கதையை முடிக்காம விடாது. அம்மா அடிமா அவனை, அடி நாளை கொடுத்தாதான் அடக்குவான். இன்னைக்கே அப்படி பேசுறான், நாளைக்கு பெரியவனாயி வளர்ந்து வேலைவத்துக்கு போய் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டானா அம்மா அப்புறம் உன் கதி அதோ கதிதான். தெருவுல தான் நிக்கணும் பாத்துக்கோ. அம்மா அடிமா அவனை, அடி அவனை அடி. இல்ல சுபினே, சுட்ட வண்ட சுபினே ஓடிடுடா. ஒரு சுறவள்ளி புறப்பட்டது. என்னடி போன அம்மா திரும்ப ரிவேஸ் ஆகி ஊட்டன் போடுது? என்னம்மா? ஏண்டி சின்ன பையன் ஒண்ணும் தெரியாத பச்சை மண்ணு, அவனை 2 பேரும் சேர்ந்து கடுத்து வச்சு குட்டிச்சராக்கி இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கீங்க. அவனை போய் அடிக்கணுமா? அடிக்க வேண்டியது அவன் இல்லடி, உங்க 2 பேரையும் தான். என்னம்மா எங்க மேல கவத காட்டுற? நாங்க என்ன பண்ணோம்? இன்னைக்கு 2 பேரையும் தலைகீழ தொங்க விட்டு மிளவா பொடிய தூவி உங்க தோலை உரிக்கல உங்களுக்கு நான் ஆத்தாலடி. மாமா விடுமா ப்ளீஸ்மா. அம்மா எதுவும் பண்ணாதம்மா விடுமா. விட்டுறதா? உங்களை அப்படியே விட்டு விட்டுதான் என்னையே எடுத்து பேசுறீங்க. ஆத்தாடி பள்ளிக்கூடம் முடிஞ்சு 5 நிமிஷம் உங்ககிட்ட என்னால நிம்மதியா இருக்க முடியல. இனி திரும்ப பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. நல்லா தெரிஞ்சிருச்சுடி, நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த 30 நாளைக்கும் நான் முழுசா உசுரோட இருப்பனா இருக்க மாட்டேனானே எனக்கு சந்தேகம் தான். ஏம்மா அப்படியெல்லாம் சொல்ற? நாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம்மா. ஏம்மா இனிமே நீ சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யறேம்மா. அவன் கூட சேர்ந்து வீடு தூத்துறேன், பாத்திரம் கழுவுற, துணி துவைக்கிறேன், புதுசா சமைய கூட கத்துக்கிறேம்மா. ஏம்மா இனிமே நீ சொல்ற பேச்ச கேட்டு இருக்கம்மா. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? ஒரு நாளைக்காச்சும் நான் இல்லாம இருந்து பாருங்க, அப்பதான் அம்மா இல்லாத பிள்ளைங்கள எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா 3 நேரத்துக்கு மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு துணியை மாத்திரம் உங்களுக்கு அழுப்பு தெரியாம துவைச்சு போடுற மத்தியா என்ன சொல்லணும்? இல்ல இல்லம்மா நிஜமா இந்த லீவ்ல உனக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுக்கமா. என் சின்ன மவ தான் செல்ல மவ, மாடு கணக்கா வளர்ந்துருக்கே. அவளுக்குள்ள அறிவு கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்லையடி. தீனி மட்டும் நல்லா திங்கிறல்ல. சின்ன பிள்ளை என்ன அறிவா சொல்லுது? உன் வாயிலிருந்து வார்த்தை வருதா பாரு, மத்தது மட்டும் நல்லா வாய் வலிக்காம கேப்பா. சாம்பார்ல உப்பு இல்ல, ரசத்துல உரப்பு இல்லன்னு ஆளி மண்டையும் பாரு, ஆளி மண்டையும். எனக்கு என்னைக்குமே என் சின்ன மவ தான் செல்ல மவ. இந்தாரடி நல்லா காதுல வாங்கிக்க. 7ஆம் முடிச்சு 8ஆம் வந்துட்டேன். இன்னமும் ஒரு வேலை கூட செய்ய கத்துக்காம நல்லா ஏமாத்தி திண்டுகிட்டு கிடக்கலாம்னு நினைச்சேன். அடிக்கிற அடியில காடு 2 புரிச்சிடும் பாத்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா காலையில 5 மணிக்கு எழுந்தமா, ஆத்தாளுக்கு காபி தண்ணியை போட்டு கொடுத்தமா, வீட்டுல உள்ள வேலையெல்லாம் சரிக்கு பாதியா 2 பேரும் சேர்ந்து செஞ்சமான இருக்கணும். அதை விட்டு இந்த ஆம்பளை பைய கூட ஆட்டம் போடுறது, ஆத்துக்கு குளிக்க போறது, நாங்க குட்டிய கூட சேர்ந்துக்கிட்டு சோறு பொங்குறன்ற பேர்ல ஊரை கொளுத்துறது, இந்த மாதிரி எதுவும் செஞ்சேன் அப்புறம் இந்த ஆத்தாவா இருக்க மாட்டேன், பத்திரகாலியா மாறிடுவேன். இல்லம்மா அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். ஏம்மா கோவப்படாதம்மா. உன் கோவத்தை குறைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏய் கோவமா இருக்கிற அம்மாவுக்கு குளு லெமன் ஜூஸ் 1 போட்டு எடுத்துருவா. சப்ப நாய, நீ போ. எதுக்கு என்ன செய்ய சொல்ற? பாத்துக்கம்மா இப்பமே ஒரு வேலை விட்ட செய்ய மாட்டேங்கிற, இவெல்லாம் உனக்கு செய்ய போற. ஏம்மா நானே உனக்கு போய் லெமன் ஜூஸ் போட்டுட்டு வரமா. உட்காரிச்சத்த வேலைக்கிளி மாடு ஒரு வேலை விட்ட செய்ய மாட்டியா? என்னடி என்ன அவ்வளவு சாமத்தியா? ஏம்மா அடிக்காதம்மா விடம்மா. ஏம்மா போறம்மா விடம்மா. அப்படி கொடுத்தாதான் ஆளு வளையறங்கிற. ஏய் நீ என்னத்துக்கு இதென்ன தலையில வச்சுட்டு கிடக்க? மறந்துட்டம்மா. ஆமா உன் பள்ளியோட பையங்க, உன் அக்காவும் உன் தம்பியும் பையோட வந்திருக்காவே. இப்ப நான் என்ன சொல்றது? கேக்குறவளடி பதில் சொல்லு. ஏம்மா என்னம்மா நீ? ஏம்மா ஏற்கனவே பிபி டென்ஷன்ல உன் மூச்சுல எப்படி ஜல்லு இருக்கு பாரு. அவ உனக்கு ஜூஸ் போட்டுறதுல உப்பு போட்டாலும் போட்டுருவா. நம்ம அவளுக்கு சர்க்கரை எடுத்து கொடுத்து. ஏய் கேட்ட கேள்விக்கு மரியாதையா பதில சொல்லு. ஏம்மா அது வந்துமா, அதாவது என்ன வந்து போய் பள்ளியோடத்து பையங்க புது பைய பள்ளியாட முடிய போது இப்ப வாங்க வேணான்னு சொல்லும் போது ராத்திரி முழுக்க சாப்பிடாம கடந்து வாங்கினேன் பைய எங்க? இப்ப நான் என்ன சொல்றது? ஏமா 30 நாளைக்கு பைய கொண்டு வந்து மூளையில போடுறதுக்கு பத்திரமா பள்ளிக்கூடத்துல வச்சுட்டு வரலாம்னு ஸ்கூல்ல வச்சுட்டு வந்துட்டேமா. புத்திசாலிய பிள்ளைய பத்தி வச்சுக்கிட்டு கேள்வி கேள்வி கட்டுட்டு இருக்கிறத வர அக்கா அம்மாவுக்கு ஜில்லுன்னு லெமன் ஜூஸ் ரெடியா? ஏய் ஏன் சப்ப பள்ளிக்கூடத்துல பைய வச்சுட்டு வந்துட்டியா? ஏன் ஆத்தே ஏ சாமி என்ன இவ நல்ல பிள்ளை நினைச்சா இவெல்லாம் எல்லாத்தோட பெரிய வில்லியா இருக்கா. சீக்கிரத்தெல்லாம் செஞ்சுட்டு என்ன ஒரு நல்ல மாதிரி நடிச்சுட்டா. ஏய்
கை வாங்கி கொடுத்த மனுஷன் வரட்ட முடி. ராத்திரியோட ராத்திரியா அடிச்சு துரத்தி நீ பையோட வீட்டுக்கு வரல, உன்னைய விளாச்சி எடுக்கிற காலேஜ் விளக்க பத்தல. ஐயோ கடவுளே முருகா, ஒரு நாளைக்கு எனக்கு நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இவ்வளோ வச்சுக்கிட்டு என் ஆத்தி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ரகமால இருக்கா. இவ்வளோ நான் பெத்த புள்ளிவள இல்ல எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்த புள்ளிவளான்னு தெரியலையே. கஷ்டம் கஷ்டம் என்னன்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. ஏய் சோடாபுட்டி, வந்தா முகரைய பேத்துறோம் பத்துக்க. முடி சப்ப மாடே, உண்டி யாரடிக்கு வர சொன்ன? ஆத்தி அடிச்சுக்கிற போல இருக்க. அடியே எம்மா, அடுப்புக்கட்டில என்னடி பண்றீங்க? எம்மா, புள்ளைய பார்க்க சொன்னா பேய வித்து வச்சிருக்க. புள்ளைய அவ சக்கரை ஏதோ உப்பு கூட தெரியல. எருமா மாட. அம்மா ஏண்டி ஏண்டி அடிச்ச? உன்னை என்ன செய்யறேன்னு பாருடி. அடியே அடியே ஆடி. நீயா நான் ஒண்டி கொண்டி போத்தி பாத்துக்கலாம். ஏய் விடுபடி ஆடி. இது உனக்கு எனக்கும் நடக்கிற சண்டை இல்ல, டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நடக்கிற சண்டை. இங்க ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டி. ஒன்னு நீ ஜெயிக்கணும் இல்ல நான் ஜெயிக்கணும். இன்னைக்கு உன்னை அடிச்சு அந்தரத்துல பறக்க விடல. ஏய் அம்மா, என்ன இப்படி அடிச்சுக்கிறாளுவ? ஒரு நாளைக்கே நம்மளால சமாளிக்க முடியல. இனி வாயால பேசினா சரிப்பட்டு வராது. ஊருக்கிட்ட எடுத்து 2 குடுத்தாதான் 2 அடங்குங்க. டிவிக்கு என்ன பெரிய இதா? உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்க? நாய என் அண்ணனை பத்திய தப்பா பேசுற. அடியே என்ன மம்மி இன்ட்ரெஸ்டா சண்டை போடும்போது டிஸ்டர்ப் பண்ற? இன்ட்ரெஸ்டா போறீங்களா சண்டை? ஏண்டி 5 நிமிஷத்துல என் மண்டையே காய வச்சுட்டு சண்டை போறீங்களா சண்டை? இதெல்லாம் பிள்ளைங்களா என்னடி ஜென்மம்? இதெல்லாம் நான் பெத்தனா செஞ்சனானே தெரியல. இன்னைக்கு 2 பேரையும் குட்டுக்கிற குடுப்புல நீ 30 நாளைக்கு ஏவன வாயை திறக்க கூடாது. நீ வீட்டுல கேட்டுச்சு அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். ஆத்தி ஏ தப்ப அம்மா சொன்ன மாதிரியே 10 காலி ஆயிட்டாடி. அடி வெளுத்தா அவ்வளவுதான், எலும்பு கூட மிஞ்சாது. ஓடிடுடி ஓடிடு. ஓட விட்டு நீ தாட்டி இன்னும் அங்க இருக்க. அடி வாங்கி செத்துறத ஓடி வந்துரு. ஏய் ஓடாத, மரியாதையா நின்னுடு. ஓடுனீங்க உத இன்னும் பலமா விடும். சாம நின்னு ஒரே ஒரு அடியை வாங்கிக்கலாம். ஓடணும் அவ்வளவுதான். எங்க விழுதுனே தெரியாது. ஓட மாட்டோமா, வேணும்னா ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுடுமா. ஒரு அடியா இன்னைக்கு அடிச்சா கொள்ளனா இல்லையான்னு பாருங்க 2 பேரையும். ஓடுறல அவளை முதல்ல வச்சு வெளுத்துட்டு வாரங்கிரு. புறவு வந்து வச்சுக்கிறவனிய தீ எப்படியோ தப்பிச்சாச்சு. சப்பன்னைக்கு செத்தா. நீ நேர 2 நாள் லீவ் விட்டாலே நம்மளால தாங்க முடியாது. ஒரே அடியா 60 நாள் லீவ் விட்டுட்டானுவன். லீவ் முழுக்க எப்படித்தான் வச்சு சமாளிக்க போறேன்னு தெரியல. நினைச்சு பார்த்தாலே செத்து போயிடலாம் போல தோணுது. இல்ல சரிப்பட்டு வராது. நம்ம முதல்ல துணிமணி எடுத்துக்கிட்டு எங்கேயாவது கிளம்பிட வேண்டியதே. இவளுங்க கிட்ட நம்மளால மாறடிக்க முடியாதுப்பா. தப்ப நீ எங்க போனாலும் நீ உனைய விட்ட மாட்டேடி. விட்டுட்டாங்கன்னு சாலி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு அம்மா கிட்ட அடி உதி வாங்கி காலி ஆயிடுவோன்ற பயம் இன்னொரு பக்கம் இருக்கு. என்னென்ன நடக்க போதா தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடணும்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்க.